ஆடி அமாவாசை 2025 என்னைக்கு வருது? இந்த நாளில் வந்து என்னென்ன பொருட்கள் தானம் கொடுத்தால் நம்மளுடைய குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆடி அமாவாசை வந்து இந்த வருடம் 24/7/2025 அந்த நாளில் வியாழக்கிழமை வருது. அந்த நாளில் நான் வந்து எப்படி வழிபடணும், எந்த நேரத்தில் படையல் போடணுங்கிறத வந்து ஒரு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன், அதை லாஸ்ட்டாக கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஆடி அமாவாசை நாட்களில் நம்ம படையல் போட்டுட்டு முதல்ல சாப்பாடு எடுத்து காகத்திற்கு வைக்கணும். பூஜைலாம் முடித்தோடனே காகத்துக்கு வச்சு காகம் சாப்பிட்ட பிறகு தான் வீட்டில் இருக்க அனைவரும் வந்து சாப்பிடணும். அப்போ தான் வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளோட படையலை ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளில் வந்து கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது தானம் கொடுக்கணும். உங்களால் முடிஞ்சால் நான் ஒரு 10 பேர்த்துக்கோ 20 பேர்த்துக்கோ சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வீட்டிலே சமைச்சு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணணும். எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னா, போர்வை வாங்கி கொடுக்கலாம். இந்த வெளியே வயசானவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து போர்வை வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இல்லைனா வந்து யாராவது ஒருத்தருக்காவது அந்த நாளில் நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணணும். இந்த ஒரு நாள் ஒரே ஒருத்தருக்காகாது நீங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற முன்னோர்கள் சாபமாக இருக்கட்டும் எல்லாமே போயிடும், குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். ரொம்பவே சிறப்பான இந்த நாளில் வந்து நம்ம வந்து முதியவர்களுக்கு உதவும் போது இல்லாதவருக்கு உதவணும். இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பலனே கிடையாது. இல்லாமல் நிஜமாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நம்ம உதவும் போது ஒரு நேரம் சாப்பாடோ இல்லை ஒரு போர்வை, விசிறி, செருப்பு, கொடை வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வாங்கி தானமாக கொடுக்கும்போது நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். ஆன்மீக தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.